அமித்ஷாவின் அதிமுக நிழலாக வேலுமணி மாறியிருக்கும் நிலையில் வேலுமணியின் அதிகார நிழலாக இருந்த வடவள்ளி சந்திரசேகர் அதிமுகவிலிருந்தே விலகியிருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. இருவருக்கும் இடையில் இருந்த உறவு உண்மையிலேயே உடைந்துவிட்டதா அல்லது யாரை திசை திருப்ப இந்த சடுகுடு ஆட்டம் என்பதுதான் அதிமுகவில் $1,000,000 டவுட். இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். விளையாட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? சிலர் இதில் டக்குன்னு ஏனிய பிடிச்சி மேலே ஏறி வந்துடுறாங்க. அப்படித்தான் சந்திரசேகரன் திடுதுப்புன்னு மிகப்பெரிய அதிகார மையமா எங்க கட்சியில் உருவெடுத்தாரு. 2011 வேலுமணி முதன்முறையா அமைச்சரானதும் சந்திரசேகரும் அவரோட ஒட்டிக்கிட்டாரு. என்ஜினியரிங் முடிச்சிருக்கும் சந்திரசேகரனுடைய ஷார்ப் புத்தியும் எதையும் பக்குவமா முடிக்கும் ஸ்டைலும் வேலுமணிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அம்மா காலத்துல கோவை அதிமுகவின் அதிபதியாக இருந்தவர் சின்னம்மாவின் உறவினரான ராவன். அதனால் சந்திரசேகரை மறைத்தே வைத்து தனக்கான உள் அரசியல் பணிகளை செய்ய வைத்தார் வேலுமணி. இடையில் சின்னம்மாவை கார்டனை விட்டு வெளியேற்றி ராவணனின் ஆட்டத்தையும் அடக்கினார் அம்மா. அதன் பிறகு சந்திரசேகரை விறுவிறுவென வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த வேலுமணி தன் துறையில் வரும் டெண்டர்கள், கான்ட்ராக்டுகளை கவனிக்க வைத்தார். 2016 தேர்தலில் மீண்டும் எங்களுடைய ஆட்சி அமைந்து வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சரானதும் அவரது நிழலாக சென்னைக்கு பயணப்பட துவங்கினார் சந்திரசேகர். அதிலும் அம்மா மரணத்துக்கு பிறகு எடப்பாடியாருக்கு அடுத்த நிலையில் வேலுமணியன் ஆன பிறகு சந்திரசேகரின் அதிகாரம் உச்சம் தொட்டது. கோவையிலும் கோட்டையிலும் எங்க கட்சிக்காரங்க மட்டுமல்லாம அத்தனை அதிகாரிகளும் சந்திரசேகரை பவ்யமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான அமது அம்மாவின் வெளியீட்டாளராகவும் அவதாரம் எடுத்தார் சந்திரசேகர். தவிர தொழில் ரீதியாகவும் விஸ்வரூப வளர்ச்சியடைந்தார் சந்திரசேகர். வேலுமணி அமைச்சராக இருந்த பரபரப்பில் சந்திரசேகரின் இந்த வளர்ச்சியை கண்டுகொள்ள அவருக்கு நேரமில்லை. 2021 தேர்தலில் ஆட்சியை இழந்த நிலையில்தான் சந்திரசேகரை ஸ்கேன் பண்ண துவங்கினார் வேலுமணி. திமுக ஆட்சி அமைந்த பிறகு வேலுமணி பங்களாவில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடந்தபோது வடவள்ளியில் சந்திரசேகர் பங்களாவிலும் ரெய்டு நடந்தது. இந்த சூழலில் பாஜகவுடன் வேலுமணி நெருக்கம் காட்ட அவரது அரசியல் மூவ்களை கண்காணிக்க சந்திரசேகரை எடப்பாடியார் பயன்படுத்தினார் என்றும் ஒரு சர்ச்சை கிளம்பியது. இதனால் சுமார் 10 வருடங்களாக வேலுமணியின் சொந்த தம்பியாகவே வலம் வந்த சந்திரசேகரை வேலுமணியின் வட்டாரமே ஒதுக்கி வைத்தது. இந்த மோதல் வலுத்துக் கொண்டே போன நிலையில்தான் தற்போது கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார் சந்திரசேகர். இருவருக்கும் இடையிலான இந்த உரசலை ஆரம்பத்திலேயே ஸ்மெல் செய்த செந்தில் பாலாஜி சில நம்பகமான நபர்கள் மூலம் சந்திரசேகரை திமுகவுக்கு இழுக்க முயற்சித்தார். ஆனால் அதிமுகவிலிருந்து ஏற்கனவே அங்கு போய் செட்டில் ஆகியிருக்கும் சிலர் இதற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்கள். இதனால் சந்திரசேகரின் அடுத்த மூவ் எங்கே என்பது புதிதாகவே இருக்கிறது. கூட்டணிக்கு எடப்பாடியார் ஒத்துவராத நிலையில் அவரை படிய வைக்க வேலுமணியைத்தான் கையிலெடுத்தது பாஜக. துவக்கத்தில் பணியாத அவரை சந்திரசேகரை அப்ரூவராக்கி வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை மூலமாக கடுமையான ஆக்ஷன் எடுப்போம் என மிரட்டி வழிக்கு கொண்டு வந்தது தாமரை. தற்போது பாஜகவுடன் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் தமிழக பாஜகவில் வேலுமணியின் அதிகாரம் தூக்கலாக இருக்கும் சூழலில் சந்திரசேகர் பாஜக பக்கம் போவது டவுட் தான். அதே நேரம் சந்திரசேகரை அப்ரூவராக்கி லஞ்ச ஒழிப்பு வழக்குகளில் வேலுமணியை முடக்கிட செந்தில் பாலாஜி கடும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் என்றும் ஒரு தகவல். கூட்டணியை அறிவிக்க அமித்ஷா சென்னைக்கு வந்த அதே நாளில் அதிமுகவை விட்டு இவர் விலகியதை பார்க்கும்போது திமுகவை திசை திருப்ப வேலுமணியும் சந்திரசேகரும் சேர்ந்து போடும் டிராமாவா இது என்றும் எங்களுக்கு டவுட் ஆகுது. இங்க 10 வருட ஆட்சியில வேலுமணியும் சந்திரசேகரும் சேர்ந்து எடுத்த கான்ட்ராக்டுகள், சேர்த்துள்ள சொத்துகள், சந்தித்துள்ள வழக்குகள் மூலமாக அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. திமுகவை சரிகட்டவே இப்படி பிடபோவல் பேசிக்கொண்டு சந்திரசேகரை அங்கே அனுப்பி தனக்கான லாபியை பண்ணுவதற்கான வேலுமணியே இப்படி ஒரு பிளான் பண்ணி உள்ளாரா என்றும் யோசிக்கிறோம் என்று அந்த மாசே பேசி நிறுத்தினார்.
இதையடுத்து வடவள்ளி சந்திரசேகரிடம் பேசினோம். பர்சனல் பணிகளுக்காக கட்சியிலிருந்து விலகி இருக்கிறேன். அடுத்த மூவ் பற்றி இப்போது ஐடியா இல்லை. எதை செய்தாலும் ஓப்பனாக அறிவிப்பேன். அண்ணன் வேலுமணியையும் என்னையும் வைத்து நிறைய வதந்திகள் கிளம்புகின்றன என்று முடித்தார். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ். சக்தி.